எங்ககிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உங்க அவெஞ்சர்ஸ் டீம் எல்லாத்தையும் அழிக்க போறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா புடிச்சு புடிச்சு உங்க பவர்லாம் எடுத்து நீங்க ஒண்ணும் இல்லாத மனுஷன் மாதிரி ஆக போறீங்க. இன்னைக்கு ஒருத்தனை விடக்கூடாது. சாவுங்கடா. எவனும் இங்க இருக்கக்கூடாது. என் ஃபிளாஷ்வே கூப்பிட்டு வந்தீங்களேடா, உங்களை எவனை விட மாட்டேன்டா. அவெஞ்சர் டீம் அழிக்கலான்னு தான்டா வந்திருக்கீங்க. அதெல்லாம் நடக்காத காரியம்டா நான் இருக்கிற வரைக்கும். நம்ம கிட்ட வச்சா முடியுமா? சின்சானே இங்க பாரு, எப்படியோ ஒரு வழியா நம்ம வான்கோழி பாபா கண்டுபிடிச்சாச்சு. இனிமேல் எல்லா ப்ராப்ளம் முடிஞ்சிடும். வான்கோழி பாபா உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். ஃபிளாஷ் ஊர்ல எங்கேயுமே இல்ல. எங்க போனாலும் கூட தெரியல. அது கொஞ்சம் கண்டுபிடிச்சு தரீங்களா? அது மட்டும் இல்ல வான்கோழி பாபா, ஊர்ல அவெஞ்சர்ஸ் டீம் எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியலப்பா. ஃபிளாஷும் காணோம். இதான் மர்மமா இருக்கு. அப்புறம் லாஸ்ட் சிட்டிக்கே ஆபத்தாயிரும். பிராங்க்லின், ஷின்சான், இந்த ஆபத்து எவ்வளவு தூரம் போகுதுன்னு எனக்கு புரியுது. ஆனா என்னால நேரடியா உங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு வேற ஐடியா ஒண்ணு சொல்ல போறேன். என்ன வான்கோழி பாபா சொல்றீங்க? உங்களால நேரடியா ஹெல்ப் பண்ண முடியாதா? ஐயோ, இப்ப நாங்க எப்படி போய் எல்லாத்தையும் காப்பாத்த போறோம்? அந்த லாஸ் அண்ட் சிட்டிஸ் வேற ஆபத்தா இருக்கே. ஏதோ வேற ஐடியா இருக்குன்னு சொன்னீங்களா? அது சொல்லுங்க கொஞ்சம். பிராங்க்லின், ஷின்சான், உங்க வீட்ல மிஸ்ட்ரி சீக்ரெட் லிஃப்ட் ஒன்னு வச்சிருக்கேன். அந்த லிஃப்ட் ஓபன் பண்ண முடியாது. ஆனா எப்படியாவது நீங்க அதை ஓபன் பண்ணாதான் உங்களால அந்த ஃபிளாஷை காப்பாத்த முடியும். அந்த லொகேஷன் அதுலதான் போக முடியும். அப்படியா வான்கோழி பாபா? ஓகே பாபா. அப்போ உடனே நானும் சின்சான் உடனே கிளம்பி அந்த லிஃப்ட்டை ஓபன் பண்ற வழி பாப்போம். சின்சானே, இங்கிருந்து நம்ம சீக்கிரம் போலாம்டா. அப்பதான்டா ஃபிளாஷ் உயிரை காப்பாத்த முடியும். இதெல்லாம் லாஸ்ட் அண்ட் சிட்டியே காலியாயிரும்டா. வாடா சின்சானே, இங்கிருந்து இப்ப நம்ம கிளம்பிடலாம். மாம்சே, என்னது நம்ம வான்கோழி பாபா இப்படி வேற சொல்லிட்டாரு. இப்ப நம்ம என்னதான் பண்றது? அந்த லிஃப்ட் எப்படி ஓபன் பண்ண போறோம்? நம்ம ஓபன் பண்றது ரொம்ப கஷ்டம் வச்சு என்ன பண்றது? ஏதாவது வழி யோசிச்சு வச்சிருக்கியா? அதான் சின்சானு தெரியல. நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டா நம்ம வீட்ல போய் பார்த்தா தெரியும். ஐயோ, போற வழியில இவங்கள வேற ஏத்திட்டோமே. ஓகேங்க, நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற புது புது வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சின்சானு, எப்படியும் ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுடா. இப்ப போய் இந்த மிஸ்ட்ரி டோர் எப்படியாவது ஓபன் பண்ற வழியை பார்க்கணும்டா. சீக்கிரம் வா, போலாம் போலாம். மாம்சே, ஓடு ஓடு, நான் வந்துட்டே இருக்க. பின்னாடிதான் வரேன் பாரு. சீக்கிரம் போ மாம்சே. அந்த லிஃப்ட் எப்படியாவது ஓபன் பண்ணி நம்ம ஒரு ஃபிளாஷை காப்பாத்தியாகணும். ஓடு மாம்சே. அப்படிதான் மாம்சே. போ மாம்சே. சின்சானு, இங்க பாரு, நம்ம வான்கோழி பாப்பா சொன்ன மாதிரியே அந்த லிஃப்ட் இங்கதான்டா இருக்கு. அப்படி எப்படியாவது ஓபன் பண்ணுமே. என்னது இந்த லிஃப்ட் டிஃப்ரெண்டா இருக்கு? என்ன நம்ம ஜன்னலோட ஒட்டிட்டு நிக்குதே. இது எப்படி? ஐயோ, என்ன அடிச்சாலும் ஓபன் ஆக மாட்டேங்குது. என்ன வலிக்குது? என் கால் தாண்டா வலிக்குது சின்சானு. மாம்சே, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற? அதுதான் வான்கோழி பாபா சொன்னார்ல. அதெல்லாம் ஒண்ணும் வச்சாலாம் வேலைக்கு ஆகாது. அதுக்காக ஐடியா யூஸ் பண்ணு. அப்பதான் ஓபன் பண்ண முடியும். சும்மா போய் கை வச்சாலாம் ஓபனே ஆகாது மாம்சே. இப்படிதான் சுத்திட்டு இருக்கா பாத்தியா? சொல்ல சொல்ல போய் உடச்சிட்டியா மாம்சே? அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல மாம்சே. இதுதான் மாம்சே. சின்சானு, இப்ப பாரு என்னோட கன் எடுத்து எப்படி சுடுறேன்னு. பட்ட 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 பட்டன்னு எல்லா பக்கம் ஐயோ, தெரியாம ஜன்னலவே சுட்டேன்டா சின்சானு. இப்ப பாரு எப்படி சுடுறேன். இந்த டோர் இப்ப ஓப்பன் ஆயிருந்தா சின்சானு. என்னடா சின்சானு, இவ்வளவு சுட்டது ஓப்பனே ஆக மாட்டேங்குது. ஐயோ, என்ன பண்ண தெரியல. சரி வா, நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி நம்ம லெஸ்டர் மாமா தான். மாம்சே, இதெல்லாம் முதலே சொல்லிருக்கலாம்ல. அப்படியே அங்க போயிருக்கலாம். லெஸ்டர் மாமா கூப்பிட்டு வந்து ஸ்ட்ரைட்டா இந்த டோர் எல்லாரும் ஓபன் பண்ணிருக்கேன். நீ வந்து இதை ஓபன் பண்றது இங்க பாரு மாம்சே. உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லாமே போயிடுச்சு. இதுதான் என்ன மாதிரி ஆர்லிக்ஸ் குடிச்சுன்னா ஹைட்டு வளருவே, மூளையும் வளரும் மாம்சே. எனக்கு பிடிக்கிறியா? சின்சானே, ஹார்லிக்ஸ் குடிச்சா ஹைட்டு வளரும், மூளை வளரும் தெரியும். ஆனா நீ என்ன வளரவே மாட்டீர? அதே ஹைட்ல தான் இருக்க பல வருஷமா. என்னதான் பண்ண போற? இத்துமுண்டாவே இருக்க. எல்லாரும் உன்னை கலாய்க்க மாட்டாங்களா சின்சானே? மாம்சே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். சரியா? கொஞ்சம் வண்டியை மட்டும் ஓட்டு. இறங்கி வந்து மண்டை மேல கொட்டிட போறேன். சரியா? காருக்குள்ள கொட்டணும். அப்ப நீ எங்காவது போய் விட்டோம்னா ரெண்டு பேரும் எங்காவது போய் விழுந்துருவோம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுல்ல. அதனாலதான். சரி வா வா, நம்ம லெஸ்டர் மாமா வீட்டுக்கு போய் சீக்கிரம் ஒரு கூப்பிட்டு வரலாம். ஆமாண்டா சின்சானே, வா நம்ம ஃபர்ஸ்ட் அவரை போய் கூப்பிட்டு வந்தே ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகுறது? ஒரு வழி அப்படியே லெஸ்டர் மாமா வீட்டுக்கிட்ட வந்தாச்சுடா. வீட்டுல இருப்பாரான்னு தெரியலையே. நான் பாட்டுக்கு கார் எடுத்துட்டு வந்துட்டேன். கால் கூட பண்ணாமையே வந்துட்டேன்டா சின்சானே. சின்சானே, வா வா, சீக்கிரம் போய் நம்ம லெஸ்டர் மாமா கூப்பிட்டு போய் எப்படியா அந்த டோர் ஓப்பன் பண்ணியே ஆகணும். அந்த மிஸ்ட்ரி டோருக்குள்ள போனாதான் நம்ம ஃபிளாஷை காப்பாத்தவே முடியும்டா. வாடா வாடா, உள்ள ஃபர்ஸ்ட் இவர் இருக்காரான்னு தெரியலையே. மாம்சே, ஓடு ஓடு. உள்ள லெஸ்டர் மாமா கண்டிப்பா இருப்பாரு. வெளியே எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. அவரே மெதுவா தான் நடந்து போவாரு. பாத்தியா? லெஸ்டர் மாமா உள்ளதான் இருக்காரு. வா வா பிராங்க்லின், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? அது ஒண்ணுமில்ல லெஸ்டர், உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும். என் வீட்ல ஒரு லிஃப்ட் இருக்கு. அந்த லிஃப்ட்டை ஓபன் பண்ணணும். என்னால ஓபனே பண்ண முடியல. உன்னால மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும். அதனாலதான் நானும் சின்சானும் உடனடியா இங்க கிளம்பி வந்தோம். அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத பிராங்க்லின், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா வா, நம்ம உடனடியா போய் அந்த டோரை ஓபன் பண்ற வழியை பார்ப்போம். ஆமா ஆமா லெஸ்டர் மாமா, சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் போனாதான் நம்ம போயிட்டு அந்த டோர்ல ஓபன் பண்ண முடியும். அப்ப நம்ம கிட்ட ஜாலியா சாப்பிடலாம் லெஸ்டர் மாமா. ஜாலியா இருக்கும். என்கிட்ட நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு கொடுக்குறேன். வாங்க வாங்க, வண்டியில உட்காருங்க. நீங்க முன்னாடி உட்காந்துக்க, நான் மேலேயே நின்னுக்கிறேன். என்ன சின்சானே, ஜாலியா மேல நின்ட்ட பாத்தியா? அப்படி இருந்து காருக்குள்ள உட்காந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப மேல உட்காந்து ஜாலியா வந்துட்டுக்கிறியா? சூப்பர் சூப்பர். நல்லா என்னடா அங்கேயும் திரும்பி திரும்பி ஜாலி பண்ணிட்டு இருக்கிற? ஆமா, உன் காருக்குள்ள உட்காந்து எங்க ஏசி போடுங்கன்னா ஏசி போடவே மாட்டேன். அப்புறம் என்னத்துக்கு அந்த காரெல்லாம் இருக்குன்னே தெரியல. அதான் மேல நின்று வரேன். எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? சூப்பரா இருக்கு தெரியுமா? காத்தெல்லாம் விசு விசுன்னு அடிக்குது, ஜிலு ஜிலுன்னு. சின்சானே, எப்படியும் ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுடா. இப்ப லெஸ்டர் மாமா கூப்பிட்டு போய் இந்த மிஸ்ட்ரி டோரை எப்படியாவது ஓபன் பண்ணி ஆகணும் அந்த லிஃப்ட்டை. அப்பதான் நம்ம கரெக்டா இருக்கும். சீக்கிரம் ஃபிளாஷை வேற காப்பாத்தணும். வாங்க வாங்க லெஸ்டர், சீக்கிரம் போலாம். பிராங்க்லின், போப்பா. என்னால மெதுவா தான் இறங்க முடியும், தெரியுமில்ல? எனக்கு வேற முதுகுல வேற அடிபட்டிருக்கு. கொஞ்சம் ஸ்லோவா போடா பிராங்க்லின். ரொம்ப ஃபாஸ்டா எல்லாம் போகாத, என்னால வர
முடியாது. ஐயோ இப்படி எல்லாம் ஓடாத பிராங்க்லின். ஏதாவது வந்துட்ட இரு ஏதாவது நானும் சின்சான் ஓடி வரேன் பாத்தியா? இப்படி ரன்னிங் ரேஸ் எனக்கு சின்சான் நான் தான் ஃபர்ஸ்ட். லெஸ்டர் நீ அப்புறமா ரன்னிங் ரேஸ் போட்டு விளையாடுங்க. இப்போ வந்து எனக்கு எப்படியும் இந்த டோர் ஓபன் பண்ணி கொடுங்க. நான் சீக்கிரம் போயிட்டு ஃபிளாஷை காப்பாத்தணும். என்ன பிராங்க்லின் சொல்ற? ஃபிளாஷ காப்பாத்தணுமா? என்ன விஷயம்? இந்த டோர் எப்படி இங்க வந்துச்சு? ஏதாவது ஒண்ணு முக்கியமா சொல்லு பிராங்க்லின். ஓகே பிராங்க்லின், எப்படி இந்த டோர் ஓபன் பண்ற? இதுதான் அந்த மேஜிக் டோரா? ஓகே இந்த டோரை எப்படி இப்ப ஓபன் பண்ற மட்டும். ஐயோ அந்த பொருளை எங்கன்னு வச்சுன்னு வேற தெரியலையே. இரு இங்கதான் பேக்கெட் குள்ள எங்கேயாவது இருக்கு. கிடைச்சிருச்சு. இப்ப பாரு பிராங்க்லின் எப்படி ஓபன் ஆகுது. இன்னும் கொஞ்சம் தான் அப்படியே அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டா போதும். இந்த லிஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிரும். ஒன்னும் பிரச்சனை இல்ல பிராங்க்லின். அவ்வளவுதான் பிராங்க்லின், அவ்வளவுதான். இந்த டோரை ஓபன் பண்ணிட்டேன். இப்ப நீ அந்த டோருக்குள்ள போயிட்டு ஃபிளாஷை காப்பாத்தலாம். லெஸ்டர் உனக்கு வந்து சின்சான் எல்லாமே சொல்லுவான். அந்த லிஃப்ட் எப்படி இங்க வந்துச்சு, என்னாச்சு ஏதாச்சுன்னு. ஓகேவா? எனக்கு இப்ப டைம் இல்ல. நம்ம போய் ஃபிளாஷை காப்பாற்ற வேண்டிய நேரம். இல்லைன்னா அவ்வளவுதான், ஃபிளாஷ் என்ன ஆவானே தெரியாது. இப்ப நான் உடனே போறேன். அவ்வளவுதாங்க. எப்படியும் நம்ம லெஸ்டர் வந்து இந்த லிஃப்ட்டை ஓபன் பண்ணி கொடுத்துறாரு. உடனே போய் நம்ம ஃபிளாஷை காப்பாத்திட வேண்டியதா. ஓ என்னங்கடா இது, எங்கேயோ பார்த்த இடம் மாதிரி இருக்கு. இங்க பாருங்க எத்தனை பேர் அங்க இருக்கானுங்கன்னு. ஐயோ என்னங்க இத்தனை பேர் சுத்தி நிக்கிறானுங்க. ஒருவேளை நம்ம ஃபிளாஷ் அங்க இருக்குமோ என்னாச்சுன்னு தெரியல. அட நம்ம ஃபிளாஷ் தாங்க அங்க இருக்கானுங்க. இங்க பாருங்க மொட்டை மண்ணனுக்கு எத்தனை பேர் ரவுண்டு பண்ணி இருக்கானுங்கன்னு. ஃபிளாஷ் எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. உங்க அவெஞ்சர்ஸ் டீம் எல்லாத்தையும் அழிக்க போறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா புடிச்சு உங்க பவர்லாம் எடுத்து நீங்க ஒண்ணு இல்லாத மனுஷன் மாதிரி ஆக போறீங்க. என்னங்க நம்ம ஃபிளாஷ் இப்படி படுக்க போட்டு வச்சிருக்கங்க. ஒருத்தனே விடக்கூடாதுங்க இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டியதா. மொட்டை எத்தனை மொட்டைக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் ஆம்லேட் போடும்டா இன்னைக்கு. டேய் முட்டை மாதிரி உங்களுக்கு ஆகிற சாவுகடா. 2 பேரும் அட்ட டைம்ல செத்தீங்களா? முடிச்சானுங்க. இப்ப அடுத்தவன் இதான் இவனும் செத்தாம்பாரி. ஒரு மொட்டை மண்டையை கூட நான் விட்டு வைக்க மாட்டேன்டா. எல்லா மொட்டை மண்டையும் என்னவே பாக்குறீங்களாடா? டே முடிஞ்சுங்கடா. இன்னைக்கு எத்தனை முட்டை போறேன்னு மட்டும் பாருங்கடா. சாவுகடா எல்லாரும். ஒருத்தனே விட மாட்டேன்டா. டே மொட்டை நீ என்னடா மேல நின்றுக்கிற? கீழே போடா கீழே. அவ்வளவுதான், அந்த மொட்டையும் முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் தாங்க. அவ்வளவுதான், எல்லாத்தையும் போட்டுற வேண்டியதா. சாவுங்கடா சாவுடா. இன்னும் கொஞ்சம் பேர் தாங்க. அவ்வளவுதான். அந்த முட்டையை போட்டாச்சு. அவ்வளவுதான். இன்னும் 4 பேர் தான் முடிஞ்சானுங்க. இன்னும் 3 பேர் தான். ஐயோ என்னங்க ஒருத்தர் சுட்டா எந்திரிச்சு சுடுறானா? டே உன்னை சும்மா விட மாட்டா. படுத்து சாவுடா. ஓடுங்கடா எல்லாரும். இங்க எவனும் இருக்க கூடாது என் ஃபிளாஷ் முன்னாடி. அவ்வளவுதாங்க. எல்லா மண்டையும் போட்டாச்சுங்க. இனி எவனும் இல்ல. இங்க பாருங்க எந்திரிச்சு சுட பாக்குறான். சாவுடா. எப்படி சுட்டான் பாத்தியா? மொத்தமா முடிஞ்சுங்களா மொட்டை மண்டைகளா? இனி முடிஞ்சு அவங்க வயசு இரு. ஃபிளாஷ் வந்துட்டேன் நான். படுபாவிங்க. இங்க பாருங்க நம்ம ஃபிளாஷ் எத்தனை மொட்டை மண்டை சுத்தி போட்டானுங்க. இங்க இருக்கிறவங்க எவனையும் விட்டுவே கூடாது. இங்க எவ்வளவு பெரிய கலர் நடந்துட்டு உங்களுக்கு என்னடா உங்களுக்கு பேச்சு? நீங்களாம் அவனு காலத்துல சாவுங்கடா. என்னடா என்னவே துரத்திட்டு வரியா? அடிக்க வரியா? வாடா உனக்கு எனக்கு சண்டடா. வாடா. யாரடா தம்பிடா? எங்க ஆளுக்கு மேலே அடிச்சிட்டியாடா? உங்களை சும்மா விட மாட்டாடா. என்ன கத்தி வச்சு குத்துறாடா? தம்பிகளா ஓடி இருக்கடா. வேணாண்டா. அதெல்லாம் என் மேல கை வைக்க முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா. கருவட்டு மண்டையா. சாவுடா. எப்படி செத்தா பாத்தியா நீ? இனிமேல் எவனும் என் ஃபிளாஷ் முன்னாடி வரக்கூடாது. என் ஃபிளாஷவே அடைச்சு வச்சிருக்கீங்க. ஃபிளாஷ் நான் வந்துட்டேன். டே மொட்டை நவுறா. ஃபிளாஷ் முன்னாடி போய் தொங்கிட்டு இருக்கிற நீ. டேய் ஃபிளாஷ் எந்திரா. ஃபிளாஷ் என்னங்க ஃபிளாஷ் எந்திரிக்கவே மாட்டேரு. ஃபிளாஷ் உங்களுக்கு என்னாச்சு? எந்திரிங்க. அடடா நல்ல வேலை இங்க ஒரு மிதிமிசையில பாருங்க ஃபிளாஷே ஜாலியா எந்திரிச்சிட்டாரு. நல்ல வேலை அவருக்கு ஒன்னும் ஆகல. இப்பதான் மனசு நல்லா இருக்கு. பிராங்க்லின், எப்படி இத்தனை பேர்த்த நீ கொன்னு? உன்னால மட்டும் எப்படி இப்படி முடிஞ்சு? அவெஞ்சர்ஸ் டீமே இந்த ஊர்ல இல்லையே, எப்படி முடிஞ்சுச்சு பிராங்க்லின்? ஆனா இந்த கேஜ் உன்னால ஓபனே பண்ண முடியாது. இதுக்கு வந்து நீ அயன்மேன் சூட்டை தான் எடுத்துட்டு வரணும். அயன்மேன் இந்த அல்பஸ்டர் சூட் வச்சிருப்பாருல, அந்த சூட்டை போய் நீ உடனடியா போயிட்டு மேன்ஷன்ல போய் எடுத்துட்டு வந்துரு. அப்பதான் என்ன காப்பாத்த முடியும் பிராங்க்லின். என்ன ஃபிளாஷ் சொல்றீங்க? அப்படியா? அப்ப நான் உடனடியே இப்ப நான் கிளம்ப வேண்டிய நேரம். இங்க அடுத்தவங்க வரதுக்குள்ள உங்களை எப்படியே நான் காப்பாத்தணும். உடனே இப்ப நான் கிளம்புறேன். ஆமாங்க, இங்க ஏதாவது வண்டி இருக்கான்னு பார்த்தே ஆகணும். ஏதாவது ஒரு வண்டி கிடைச்சா ஓகே சூப்பரா இருக்கும். அட நம்ம G1000ங்க வேற லெவலுங்க. இங்க பாருங்க இங்க சூப்பர் பைக் எல்லாம் வச்சிருக்கானுங்க. பரவாயில்ல. நம்ம சீக்கிரம் ஸ்டார் மேன்ஷன் போய் ஆகணும். இங்க இருந்து போயிடலாங்க உடனே. ஃபிளாஷ் இதான் நான் கிளம்பிட்டேன். உடனே உங்களுக்கு சீக்கிரம் வந்து கூப்பிட்டு வந்துடுறேன். இருங்க வெயிட் பண்ணுங்க. இங்கே நான் இப்படியே வந்துடுறேன். ஓகேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கார புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான மட்டும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற புது வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஒரு வழியா இங்க எப்படி நம்ம ஸ்டார் மேட்ச் வந்தாச்சு. இப்ப நம்ம வந்து அல்பஸ்டர் ஷூட் ஒன்று இங்க இருக்குங்க அயன்மேனோடது. அதை போய் நம்ம எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும். கீழே தான் எங்கேயோ வச்சிருப்பாரு. எப்பயே போய் பேசிக்கலாங்க. அந்த ஷூட்டு கிட்ட பேசினா அயன்மேன் பேசுவார். எங்க இருக்கும்? இது கீழே தாங்க இருக்கும். கீழே போயிடலாம். கீழே தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த இடத்துல தான் சொன்னாரு ஃபிளாஷ். அங்க போய் செக் பண்ணிடலாம். ஆமாங்க, இங்க பாருங்க ஷூட் இங்க தான் இருக்கு. எப்படியோங்க எப்படி அயன்மேனோட சூட்டை எப்படியே கண்டுபிடிச்ச இந்த அல்பஸ்டர் சூட்டு வேற லெவல்ல இருக்கு பாருங்க. இந்த சூட்டுக்குள்ள எப்படியே நான் போகணும். அதுக்கு நம்ம வந்து அயன்மேன் கிட்ட பேசி இதை ஆக்டிவேட் பண்ணுங்க. அயன்மேன் நான் பேசுறது கேக்குதா? உங்ககிட்ட இருந்து ஒரு முக்கியமான உதவி வேணும். உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் சிக்னல்ல வாங்க லைன்ல வாங்க. பிராங்க்லின் என்னாச்சு? என்ன உதவி வேணும் உனக்கு? என்ன திடீர்னு ஸ்டார் மேன்ஷன் வந்திருக்கு? என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவா சொல்றியா? அயன்மேன் நீங்க இல்லாத நேரம் பார்த்து ஃபிளாஷை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த கடத்திட்டு போன கும்பல் யாருன்னு தெரியல. எப்படியும் நான் காப்பாத்தி இருக்கேன். அந்த கேஜ்ல அவர் மாட்டிட்டு இருக்காரு. இப்போ உங்க சூட் இருந்தா தான் அந்த கேஜ்ல இருந்து அவர் காப்பாத்தி நான் கூப்பிட்டு வர முடியும்.
அதனால உடனே உங்க சூட் எனக்கு தேவைப்படுது. சீக்கிரம் குடுக்குறீங்களா அயன்மேன்? ஓகே பிராங்க்லின், நான் உனக்கு கண்டிப்பா இந்த சூட் உனக்கு கொடுத்துறேன். எப்படியாவது நீ போய் ஃபிளாஷை காப்பாத்திட்டு வந்து அதுக்குள்ள நாங்க எல்லாருமே அங்க வந்துடுறோம். உடனே நீ இப்ப சூட்டுக்குள்ள வந்துக்கலாம். அவ்வளோதாங்க. வேற மாரி. இப்ப பாருங்க அயன்மேன் சூட்டுக்குள்ளேயே நம்ம வந்துட்டோம். வாவ்! சூப்பரா இருக்குங்க சூட்டு. இதுதாங்க ஹல்க்பஸ்டரோட சூட்டு. வேற மாரி இருக்குங்க. இங்க பாருங்க என்னால ஓட முடியுது, பறக்க முடியுது. வேற மாரி இருக்கு. அடடா! அந்த சூட்டுக்குள்ள வேற மாரி இருக்கு. சூப்பர், சூப்பர். வேற மாரி. என்னால பறக்கலாம் முடியுதுங்க. வேற மாரி. இங்க பாருங்க என்ன ஹைட்ல போயிட்டு இருக்கிறேன்னு. இன்னைக்கு இந்த ஃபிளாஷ காப்பாத்தி கூப்பிட்டு வந்துர வேண்டியதுதான். ஐய்யய்யோ! நம்ம ஃபிளாஷ் எப்படியோ சீக்கிரம் போணுங்க. ஒரு வழியா இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இருங்க முன்னாடி போய் பார்ப்போம். எங்க ஃபிளாஷ் இருக்காருன்னு. நம்ம இங்க தானே விட்டுட்டு வந்தோம். என்ன காணோம்? ஓ! முன்னாடி. ஆமாங்க. அங்க தான் கேஜ் இருக்கு. என்னங்க இங்கிருந்து மொட்டை மண்டையன காணோம், ஃபிளாஷையும் காணோம். எப்படிங்க நம்ம வரதுக்குள்ள ஃபிளாஷ தூக்கிட்டு போனானுங்க? இங்கிருந்து மொட்டை மண்டையில எப்படி மறைஞ்சானுங்க? ஒண்ணும் புரியல. என்ன கால் வருது? யார் இது? அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்திருக்காங்க. டேய் யார்றா நீ? எங்கிருந்துடா பேசுறேன்? ஃபிளாஷ் எங்கடா? நான் தான்டா க்ளவுன் பேசுறேன். உன் ஃபிளாஷை நான் தான்டா தூக்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்போ உடனே நான் சொல்ற லொகேஷன் உடனே வந்து ஃபிளாஷை பார்க்கலாம். உடனே கிளம்பி வா. இங்கே பாருங்க இந்த மொட்டை மண்டை தான் நினைச்சேன். இன்னும் எவனோ ஒரு பைத்தியக்காரன் இருக்கான் போலங்க. அவன் தான் மெயின் அக்யூஸ்ட் போல. அவனை புடிச்சு இன்னைக்கு அடிச்சா இந்த கேங்கே ஒழுங்கா திருந்திரும்னு நினைக்கிறேன். இருங்க உடனே போகலாம். இந்த லொகேஷனுக்கு வந்தாச்சு. என்ன இங்க பாருங்க நம்ம ஃபிளாஷ் இவனுக்கு எல்லாத்தையும் இங்க தான் புடிச்சு வச்சிருக்கான். அவன் தான் இந்த க்ளவுனா? அந்த தலைவங்க இந்த கூட்டத்தோட தலைவனே இவன் தான். இவனுக்கு எவனை ஒருத்தனை விடக்கூடாது. இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிட வேண்டியதா. இன்னைக்கு ஒருத்தனை விடக்கூடாது. சாவுங்கடா. எவனும் இங்க இருக்க கூடாது. என் ஃபிளாஷ்வே கூப்பிட்டு வந்தீங்களேடா. உங்களை எவனை விட மாட்டேன்டா. அவைச்ச டீம் அழிக்கலாம் தான்டா வந்திருக்கீங்க. அதெல்லாம் நடக்காத காரியம்டா நான் இருக்கிற வரைக்கும். நம்ம கிட்ட வச்சா முடியுமா? யாரு நம்ம அல்பஸ்ட் சூட்டு போட்டு வந்திருக்கோம். டேய் க்ளவுனு இங்க பாத்துல எப்படி பறந்துட்டு இருக்கிற? வந்து நசுக்கணும்னு வச்சுக்கோ செத்துருவேன். ஒழுங்கு மரியாதையா என் ஃபிளாஷை விட்டுற சொல்லு. இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? உன் ஆட்கள் எல்லாம் சிதறிடுவாங்க. யாரா நீ ஜோக்கரு? பிராங்க்லினோட சொன்னா நீ யாரா இங்க வந்திருக்கு? ஒழுங்கு முறையா பிராங்க்லினோட சொல்றான். என் ஆட்களை கொன்னவன என் ஆள் மேல கை வச்சேன்னு வச்சுக்கோ என்ன நடக்கும் தெரியாதடா. டேய் என் ஆட்களவே கொன்னுட்டியாடா. டேய் உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இப்பவே ஃபிளாஷை சுட்டுருவான்டா. என் அவெஞ்சர்ஸ்க்கெல்லாம் ஒன்றும் ஆக விட மாட்டேன்டா நான் இருக்கிற வரைக்கும். என் ஃபிளாஷுக்கு ஒன்றும் ஆகாதுடா. டேய் மொட்டை ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து ஓடிடும். உயிர் வேணும்னா இங்கேருந்து உடனே போ. இல்லைன்னா எவ்வளோதான். இதான் உன் வாய்ஸ் முடிஞ்சிரா. சாவடா மொட்டை. டேய் எப்படி க்ளவுனே எப்படி முடிச்சான் பாத்தியா? இந்த மாதிரி உனக்கு வேணுமா? ஒழுங்கு மரியாதை சரண்டர் ஆயிரு. அயன்மேனோட சூட்ல வந்திருக்கே யாரா நீ? டேய் ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு. என்ன அழிச்சாலும் என் ஆட்கள் இன்னும் நிறைய பேர் இருக்கானுங்க. அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறதே எங்க பிளான். நீ இப்ப என்ன அழிச்சாலும் என்ன மாதிரி 10,000 பேர் வருவானுடா க்ளவுனு. இப்ப என்னடா பண்ணுவேன்? உன்னால ஒண்ணும் பண்ண முடியாதுடா. அப்படியா க்ளவுனு? பாரு எப்படி ஜோக்கர் பண்ற மாதிரி இருக்க. உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் அவனுங்களுக்கு இதே நிலப்ப தான்டா. இப்ப பாடுறா சாவுடா. எப்படி அடிச்சு உன்னை கொண்டான் பாத்தியா? இனி எத்தனை பேர் வேணா வர சொல்றா. இனி நாங்க பாத்துக்கிறோம். அவெஞ்சர்ஸ் டீமே எங்க கையில தான்டா இருக்கு. ஆஹா இரும்பு மணிடா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. உன்னை சீக்கிரம் அழிக்கிறதுக்கு என் டீம் ஆட்கள் வருவானுங்கடா. ஃபிளாஷ் எப்படியோ நம்ம காப்பாத்தியாச்சுங்க. அவ்வளோதாங்க. எப்படியோ ஃபிளாஷ் உடனடியே நமக்கு அவெஞ்சர்ஸ் டீம் எல்லாம் அசெம்பிள் பண்ணும். இன்னும் நிறைய பேர் வர போறாங்க. நம்ம வந்து இப்போ ஒரு வாரே தொடங்க போகுது ஃபிளாஷ். ஆமா பிராங்க்லின், வேற மாதிரி இருக்கு இந்த அல்பஸ்டர் சூட். உனக்கு சூப்பரா இருக்கு. இனிமேல் அவெஞ்சர்ஸ் டீம் எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டு வந்தே ஆகணும். இந்த உலகத்துல அழிக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் வர போறானுங்க. அதனால நம்ம உடனே ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் போய் காப்பாத்துவோம். ஓகே ஃபிளாஷ் நான் உடனே இங்கிருந்து இப்போ கிளம்புறேன். நீங்க ஒரு பக்கம் கிளம்புங்க. நம்ம அவெஞ்சர்ஸ் டீம் எல்லாம் கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு வந்துருங்க. ஓகே கைஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கான மட்டும் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்.